ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் என்எஃப்எல் நிறுவனத்திலேருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபெர்டிலைசர் லிமிட்டட்லேருந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்டிங்காக வேண்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட் கீழ் செயல்படுற ஒரு நிறுவனம் தான். இதில் டோட்டலாக 21 வேக்கன்சி இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கேட்டகரியில் வேரியஸ் டிசிப்ளினில் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியை வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் 40,000 வரைக்கும் தராங்க. ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு 1,40,000 வரைக்கும் சேலரி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் எக்ஸ்ட்ரா அலவன்ஸும் தராங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் போஸ்டிங் எல்லாத்துக்கும் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் டிசிப்ளினில் நீங்கள் பிஇ பிடெக்கு பிஎஸ்சியில் மெக்கானிக்கல் அல்லது மெட்டீரியல் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி இது ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் 2 இயர்ஸ் எம்பிஏ பிஜி டிகிரி பிஜிடிஎம் பிஜிடிபிஎம் இது முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பிஇ பிடெக்கு பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் டெக்னாலஜி கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அல்லது பேச்சுலர் டிகிரியில் சிஏ ஐசிடபிள்யூஏ டிஎம்ஏ முடிச்சிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது எம்பிஏ பிஜிடிஎம் பிஜிடிபிஎம் முடிச்சிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி எம்எஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்க ஏஜ் லிமிட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஏப்ரல் 30 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 700 ரூபா பே பண்ணணும். அதர் கேண்டிடேட்டான எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. பாண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா நியர் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 3 இயர்ஸ் வந்து பாண்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்எஃப்எல் வெப்சைட்குள்ளே போய் கரியர் பேஜில் ரெக்யூர்மெண்ட் இன் என்எஃப்எல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்டிங்கு தான் அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. வேலிட் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணணும், எந்த சைஸ் அண்டு ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் குரூப் 4 குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஓஎம்ஆர் பேஸ்டு டைப்பில் எக்ஸாம் இருக்கும். இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக கொஸ்டின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னை அண்டு கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு அண்டு பர்சனல் இன்டர்வியூ வச்சு ஃபைனல் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.